ஐ மிஸ் யூ ஸோ மச். ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, ஏன் மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேற, ஏன் நான் கால் பண்ண பிக் பண்ண மாட்டேற, எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம ஒரு பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது. எப்போ நம்ம ஒரு பொண்ணு இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்கறது சொல்லுங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. டெஃபினட்டா ஒரு பொண்ணு உங்ககிட்ட இந்த மாதிரி ஐ மிஸ் யூ, ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, ஏன் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவான். எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க வீடியோஸ்லாம் ஒரு தடவை போய் பாருங்க. ஒருத்தர் ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இதை கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பசங்க கொஞ்சம் நல்லா பண்றாங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எங்கள் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க. அது எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் போட்டுருக்கோம், அது எப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஐ மிஸ் யூ சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா, அதை போய் ஒரு டாபிக் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறிய, வேறு வேலை இல்லையா உனக்கு அப்படி கேட்கலாம். ஐ மிஸ் யூங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பசங்க என்ன பண்ணுவோம்னா படிச்சுட்டோ வேலைக்கு போயிட்டோ இந்த வீட்டில் நிறைய விஷயம் மேனேஜ் பண்ணிட்டு அதை டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடிஷனலாக எஃபோர்ட் போட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பழகிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பொண்ணு கூட நீங்கள் ஒரு அடிஷனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டா அந்த டைம் அந்த பொண்ணு எல்லாமே ஒர்த்தா இருக்கும். ஒருத்தங்க சொல்லும் போது நான் ஸ்டேட்டஸ் பத்தி சொல்ல வரேன். ஒருத்தனா நீங்க பண்ற மாதிரி அந்த பொண்ணு உங்களுக்கு பண்ணணும். அந்த பொண்ணு மேபி உங்ககிட்ட சொல்லிருக்கலாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு கூட தான் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா பிடிக்கும், அவங்க தங்கச்சி பிடிக்கும், அக்கா எல்லாருமே பிடிக்கும். அதுக்காக அவங்க இல்லாம என்னால் இருக்க முடியாத நான் இருப்பேன், பிகாஸ் பிடிக்கும், அவ்வளவுதான். அவங்க இல்லாம என்னால் இருக்க முடியும். இதே தான் நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பழகும் போது நீங்க இல்லாம அவளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெனக்கெட்டு ஏகப்பட்ட எஃபோர்ட் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் எதனா தப்பா போய் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அழிச்சிக்கிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. அந்த லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் வைக்கணும். அந்த டெஸ்ட் தான் இந்த மிஸ் யூ கான்செப்ட். ஒரு பொண்ணு கிட்ட நீங்க ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கணும். அந்த உங்களோட பிரிவு அந்த பொண்ணை இம்பாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது நீங்க டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணலாம், ஒரு பொண்ணு நீங்க இல்லாம அந்த பொண்ணால இருக்க முடியுமா இல்லையா அப்படிங்கறது நீங்க ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். வீடியோக்குள்ள போலாவாங்க, நான் எப்படின்னு சொல்றேன். அப்படி என்ன பெரிய டிப்பு ஒரு பொண்ணு உங்ககிட்ட மிஸ் யூ சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் இந்த டிப். இந்த டிப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், சிச்சுவேஷன் பார்த்து யூஸ் பண்ணணும். எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, பேசக்கூடாது. டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணை மீட் பண்ணுவீங்க, மீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சமயத்துல மேபி அவங்க எதனா ஒரு எமர்ஜென்சில இருப்பாங்க, அந்த சமயத்தில் நீங்க தேவைப்படலாம், உங்களோட பிரசன்ஸோ இல்ல உங்களோட கைடன்ஸ் தேவைப்படலாம். அப்போ போயிட்டு நீங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கை கட்டின்னு கமுக்கமா ஓரமா இருந்தீங்கன்னா என்ன ஒரு எமர்ஜென்சி கூப்பிட்டா வரமாட்டானே, பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மொத்தமா க்ளோஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க பக்குவமா பார்த்து யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடை எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் சிச்சுவேஷன் ரீட் பண்ணணும். அது எப்படி ரீட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா நமக்கு கிளிக் ஆகும். ஏதாச்சும் ஒரு நீங்க ரெகுலரா பேசிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் நீங்க உங்க போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பேசாம இருக்கணும். நெக்ஸ்ட் டே அவங்க கேட்பாங்க, ஏன் என்னாச்சு ஏதாச்சு, நேற்று உன்னை நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணனே, போன் ரீச்சபிளா இல்ல, என்னாச்சு, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு டெஃபினட்டா கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க சொல்லலாம், இல்ல என் போனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால உங்ககிட்ட கனெக்ட் பண்ண முடியல, டே போடா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை நீங்க யார்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு 2 நாள் பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க, அங்க போயிட்டு இரு நான் உங்ககிட்ட இந்த மிஸ் வாங்குறதுக்கு இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அவங்க உள்ள 2 பேர்ல ஒருத்தர் மாதிரி பார்த்துட்டு போயிட்டே வந்துருவாங்க. ஸோ அங்கே இந்த டெக்னிக் வேலை ஆகாது. நீங்க யார்கிட்ட இது யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பொண்ணு கிட்ட பேச பழக ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, 1 மாசமோ 2 மாசமோ 6 மாசமோ, அவங்களுக்குள்ள போய் நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க. ஓகே இவன் இல்லாம நான் இல்ல, இவன் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ரோலை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் திடீர்னு நீங்க காணாம போனதுக்கு அப்புறம் உங்களோட ஆப்சஸ் டைம்ல காணாம போனதுன்னா நீங்க தப்பு எடுத்து போறீங்க வேற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்காக நீங்க மேபி மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதோ இல்ல நான் எங்கன்னா வேலையா இருந்தேன் அந்த மாதிரி காமிச்சிக்கிறத நான் சொல்றேன். அந்த மாதிரி டைம்ல டெஃபினட்டா நாங்க அடிச்சு சொல்றோம், நீங்க இந்த டெக்னிக்கை அந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க, டே எங்கடா போயிருந்த, நான் உன்னை எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா, உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு திட்டம் மட்டும் திட்டாதீங்க. இது நான் சொன்ன மாதிரி சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. கரெக்டான சிச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.